எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களை விஜய் சந்திக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தால். இது திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்குமா? திமுகவுக்கு எந்த நெருக்கடியை அளித்தாலும் எங்களுடைய அமைச்சர் காலையில் தங்கம் தென்னரசு மிக தெளிவாக பரந்தூர் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அதற்குரிய காரணங்கள் என்ன, அது வந்தால் என்னென்ன பலன், எப்படி வளர்ச்சி அடையும் என்பதையெல்லாம் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, விஜய் அங்கே போய் பார்ப்பதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தங்கம் தென்னரசே தெளிவாக சொல்லியிருக்கிறார். யார் யாரை பார்த்தாலும் எங்களுக்கு மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம், நாட்டினுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். திமுகவும் தலைவர் மு.க. ஸ்டாலினும் எந்த திட்டத்தை வகுத்தாலும் அது தொலைநோக்கு பார்வையோடு தான் இருக்கும். அது மக்களுக்கு நான் ஏற்கனவே கூட்டத்தில் சொன்னதைப் போல கடந்த காலத்தில் நாங்கள் செய்தது தான் தலைவருக்கு பல நேரத்தில் உதவியாக இருந்து, அதே போலத்தான் தலைவர் இன்றைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைத்த பிறகு அந்த பகுதி எந்த அளவுக்கு வளரப்போகிறது என்பதை பின்னால் உணர்வு லாங் டேர்ம் நிகழ்ச்சியாக இது பார்க்க வேண்டும். பாலமேடு ஜல்லிக்கட்டில் பட்டியலின காளைகளை அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் அங்கே என்ன சம்பவம் நடந்தது என்பதை சம்மந்தப்பட்ட அமைச்சரை கேட்டால் திமுக அரசில் அந்த பட்டியலின மக்களுக்கான திமுக அரசியல் பட்டியலின மக்களுடைய அரசு. இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தீங்களா, நீங்களே தான் போட்டீங்க, இந்தியாவிலேயே பட்டியலின மக்கள் அதிகமாக படிச்சிருக்கிறது இந்த மாநிலத்தில் தான். அது மட்டும் இல்லை, அந்த அருந்தியருக்கு ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு கொடுத்ததால் எவ்வளோ பேர் கல்லூரிக்கு போட்டிருக்கிறார்கள் தான் திட்டவட்டமாக புள்ளிவிவரத்தோடு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆக பட்டியலின மக்கள் முழுக்க நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள். இதை திசை திருப்புவதற்கு யாரோ முயற்சி பண்ணார்கள். ஆனால் அவர்கள் தெளிவாக பெண் டிஎஸ்பியே ஒரு டிஐஜி அவங்க ஆட்சியில் கற்பழித்து பண்ணி கேஸை கன்விக்ஷன் ஆகிருக்குது எடப்பாடி ஆட்சியில். இதான் நீங்கள் அவரை கேட்க மாட்டீங்களா? ஒரு எஸ்பி அம்மாவை இவங்க ஒரு என்ன அந்த பேர் ராஜேஷ் என்ற ஒரு டிஜிபி ஒரு எஸ்பியை கற்பழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவருக்கு தண்டனை கொடுத்து அது மேல் கோர்ட்லேயும் உறுதிப்படுத்துனதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடந்தது? இவர் பேசுகிறாரு எடப்பாடி, இவருடைய ஆட்சியில் தானே. இவருடைய ஆட்சி, இவர் முதலமைச்சர், இவர் போலீஸ் மந்திரியாக இருக்கும் போது தானே ஒரு டிஜிபி போய் ஒரு எஸ்பியை மொலஸ்ட் பண்ணார். இந்த மாதிரிலாம் எங்கள் ஆட்சியில் நடக்குதா? விஜய்